நாடு முழுவதும் மகளிர் தின விழா கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடந்த போதிலும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண்கள் கொதித்தெழுந்து உறுதிமொழி மேற்கொண்டனர். கோவை கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மொழியியல் துறை பேராசிரியர் விஜய சாமுண்டீஸ்வரி உறுதிமொழி வாசிக்க, பாலியல் வன்கொடுமை, வரதட்சணை, பெண் சிசு கொலைக்கு குரல் கொடுப்போம், சுய கட்டுப்பாடுடன் இருந்து பெண் உரிமையை நிலைத்திட செயல்படுவோம் என்று மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்திய அளவில் பேசப்படுகிற இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான குற்றங்கள் செய்பவருக்கான தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். அச்சுறுத்தல் என்ற ஒரு நிலையை மாறி பெண்களுக்கான மன ரீதியான ஒரு வலிமை மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதற்கான பயிற்சிகள் பள்ளி குழந்தைகளிடமே வளர்க்கப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு கடும் தண்டனை அறிவிக்க வேண்டும். பள்ளிகளில் பாலியல் கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாலியல் சார்ந்த விழிப்புணர்வை அதிகரிப்பதுடன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குற்றங்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மையை ஏற்படுத்த முடியும் என்று கல்லூரி மாணவிகள் வலியுறுத்தினர். பொண்ணுங்க எவ்வளவு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்களை எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க கூட எப்படி பழகணும், இன்னும் பெருசாகும் போது அவங்க நம்மளுக்கு எப்படி, அவங்க கூட இருக்க சகோதரத்தை நம்ம எப்படி மேம்படுத்தணும், அவங்களுக்கும் நம்மளுக்கான உறவு எப்படி இருக்கணுங்கிற பத்தியான பாடங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக அனைத்து தரப்பு பெண்களும் கொதித்தெழுந்துள்ளனர் என்பதையே மகளிர் தின கொண்டாட்டங்கள் பறைசாற்றியுள்ளன.